ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் நம்ம சேனலில் போட்டுக்கிற இமேஜை கொஞ்சம் படித்து பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 9173 4 டிஜிட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி 173 ஆல் ஷோக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு மட்டும் இல்லை டியருக்கும் பாஸ் ஆகிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் மதியானம் சாயந்தரம் 1 மணி 6 மணி 8 மணி 3த்துக்குமே பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நம்ம எல்லாமே சார்ட் ரூட் பற்றி தான் எடுக்கிறோம். அதை தான் பேஸ் பண்ணி தான் எல்லாமே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று இவன் அடித்தா அவன் அடிப்பான், அவன் அடித்தா இவன் அடிப்பான். அதனால் விட்டுறாதீங்க. ஏன்னா இது பழைய சார்ட் ரூட்டில் பார்த்து உங்களுக்கு நான் எவ்வளோ ஷார்ட்டாக வீடியோ போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக போட்டுனுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்ப டஃப்பான கேம் நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா 2 மெத்தடில் எடுத்துருக்குறான். அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி சிங்கிள் நம்பர்லேயும் வருது, அதுலேயே பார்த்தீங்கன்னா 4Dலேயும் வருது. அதனால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அளவோடு விளையாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டஃப்பில் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சார்ட் மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. அளவோடு விளையாடுங்க, எங்கேயும் போயிட மாட்டான். டெய்லி ஏதாவது நம்மளால் கம்மியாக போட்டு கம்மியாகவே வின்னிங் வாங்கலாம். ஏன்னா டெய்லி வேஜஸ் பண்ணுறவங்க டெய்லி சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கேமாக இருக்கும். அளவோடு விளையாடுங்க, ஜாஸ்தியாக விளையாடாதீங்க. வாங்க கேமுக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னா 447க்கு எப்படி அடிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 447 ரெட் மார்க்கிங்கில் போட்டுக்கிறது எல்லாமே நேற்று அடித்தது. ரெட் மார்க்கிங்கில் போடுறது எல்லாமே நேற்று அடிச்சிருக்கிறது 447. ஓகேங்களா, அந்த 4 அடிக்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 47க்கு கேம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல பல சார்ட் ரூட்டில் எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கேமில் நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, அதனால் கேம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரெட்டில் எல்லாம் சார்ட் மார்க்கிங் போட்டுக்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து பாருங்கள். அப்போ தான் கேம் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தான் லாஸ் ஆவீங்க. அதனால் ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ வீடியோ அவ்வளோதான் ஷார்ட்டாக தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய மார்க்கிங் வருது. ஏன்னா 2 டஃப்பான கேம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 2 பேட்டர்னில் எடுத்துருக்கிறான். அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, அளவோடு விளையாடுங்க. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நம்ம வின் பண்ணிக்கலாம். ஆனால் காசு போச்சுன்னா எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து அளவோடு விளையாடுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் எடுத்துருக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கிங் ரெட் மார்க்கிங் போட்டுக்கிறது எல்லாமே நேற்று அடித்தது. இன்றைக்கி மார்க்கிங்கில் போடுறது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் போட்டிருக்கிறேன். பிளாக் கலரில் போட்டுக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து விளையாட போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேமை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கேம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா இது எவ்வளோ நேரத்துக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக சார்ட் பார்த்த பிறகு தான் உங்களுக்கு கேமை நான் போடுவேன் சார்ட் மார்க்கிங்கு. இல்லைன்னா நான் போட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால்
யாரும் லாஸ் ஆகக்கூடாது. அதனால் வந்து கேமில் வந்து எனக்கு ரூட்டில் வந்தால் மட்டும்தான் நான் எடுத்து போடுவேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக ரூட்டில் வந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ லாங்காக நான் மார்க் பண்ணி எடுத்து போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 4க்கு பார்த்திங்கன்னா 5 கீழேயும் எடுத்துருக்கிறேன், மேலேயும் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எப்படி ரூட்லேருந்து எடுத்து அடிக்கிறான்றது நம்மளுக்கு தெளிவாக காமிக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கிறேன். உள் நம்பர்லேயும் சரி வெளி நம்பர்லேயும் சரி 447 இல்லைன்னா 44 வந்தாவே வந்து 5 கண்டிப்பாக வைக்கிறான், கேமில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேட்டர்ன் சொல்லியிருக்கிறேன். அந்த 2 பேட்டர்ன்லேயும் பார்த்திங்கன்னா கேமு நல்லா அடிச்சிருக்கிறான் பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த 2 பேட்டர்ன்லேயும் வந்து 5 கண்டிப்பாக வருது. அதனால் வந்து 5 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கேமை பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வயலட் கலரில் போட்டுக்கிறது பார்த்திங்கன்னா 65 56 65 56 65க்கு பார்த்திங்கன்னா கேமு 7 கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பர்லேருந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரு பேட்டர்னில் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் 2-3 பேட்டர்னில் மெத்தடில் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாமல் கேமில் உங்களுக்கு வந்து வின் பண்ண முடியும். அதனால் வந்து 2-3 பேட்டர்னில் எடுத்து நான் உங்களுக்கு கேமில் ஆடி இருக்கிறது நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தயவுசெய்து கேம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வயலட் கலரில் வர்றது 2வது பேட்டர்னு. இதே 2வது பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சிருக்கிறான். 7 கன்ஃபார்மாக வருது. அதில் 5 65 56 போடும்போது இந்த கேம்லேயும் ஒரு 5 கன்ஃபார்மாக இருக்குது. அதனால தான் வந்து 2-3 பேட்டர்னில் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கேம் மார்க்கிங் பண்ணி போடுறேன். ஏன்னா ஒரே பேட்டர்னில் பார்த்தோம்னா லாஸ் ஆகிடும், வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி அடிக்கிற கேமில் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 5 6 5 7 இதில் பார்த்திங்கன்னா 5 7 கேமில் இருக்குது. 5 7 இல்லாமல் கேமு இருக்காதுன்னு இது ஒரு கணிப்பு மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 4D கேமில் ஒன்று நல்ல கேம் ஆடி இருக்கிறான். அந்த 4D கேம் பார்த்திங்கன்னா சேம் இதே சார்ட்டு தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேமு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு அருமையான பேட்டர்னு. ஒரு 4D 2-3 பேட்டர்னில் தான் எடுப்பான்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து கேமை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கேம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. தயவுசெய்து அளவுக்கு அதிகமாக விளையாடாதீங்க. கேரளாக்காரன் எங்கேயும் போக மாட்டான். அதனால் வந்து பொறுமையாக உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ஆடுங்க. தயவுசெய்து அளவுக்கு அதிகமாக ஆடாதீங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன், சேம் ரூட்டு, அதே மாதம் இந்த பக்கம் அடிச்சுன்னுக்கிறான். அதே பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் அடிச்சிருக்கிறான். இது இந்த மாதத்துக்கு உண்டான கேமில் போன மாதம் அடிச்சுன்னுக்கிறான். அடுத்த மாதம் கேமில் சேம் அதே பேட்டர்னில் அடிச்சுன்னுக்கிறான். இது வந்து ஒரு ரூட் தான். ஓகேங்களா? ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 339. ஓகேங்களா? இந்த பக்கமும் மறைஞ்சிருக்கு, ஆனால் 339 தான். அதையும் செக் பண்ணிக்கோங்க, நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7117. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 8787. அதனால் வந்து இது ரொம்ப கேம் டஃப்பாக தான் இருக்குது.
ரொம்ப நுணுக்கமாக எடுத்துருக்கிறேன், பார்த்துருக்குறேன். அதனால் வந்து கேம் வந்து டஃப்பாக தான் இருக்கும். தயவுசெய்து அளவோடு விளையாடுங்க, அளவுக்கு மீறி ஆடாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1065 4D வந்து கணக்கில் வருது. கொஞ்சம் கேம் பார்த்து விளையாடுங்க, ஓகேங்களா? தயவுசெய்து அளவுக்கு அதிகமாக விளையாடாதீங்க. 4D 1065 இது ஒரு ரூட்லேருந்து எடுக்கலை, நிறைய ரூட்லேருந்து சாட் மார்க்கிங் பார்த்து எடுத்துருக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சார்ட்லேயும் பார்த்து எடுத்துருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் இதை 2 பேட்டர்னில் எடுத்து அடிச்சிருக்கிறேன்றது தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1065 அடிக்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு இது ஒரு ரீசனு. இங்கே பார்த்திங்கன்னா ரெட் மார்க்கிங்கில் போட்டுக்கிறது 5447 கணக்கில் வருது. அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதில் அடிச்சிருக்கிறேன். இது நிறைய ரூட்டில் வந்து அடிச்சிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 47க்கு அடுத்த நாள் 65. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆட்டத்தில் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏபிசி ஆல் போர்டுன்னு போடுறேன். ஏபிசின்றது வந்து ஆல் போர்டு தான். ஏன்னா ஏபிசின்னு போட்டால் தனித்தனியாக அவங்களுக்கு புரியாது. அதனால் ஆல் போர்டு ஆல் ஷோ. இங்கேயும் சைட்லும் போட்டுடுறேன். அப்புறம் என்ன ப்ரோ போடல அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. ஏன்னா இடம் இருக்காது. ஏன்னா நிறைய இது போட்டோம்னா கச்சாமுச்சான்னு இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 5 7 4D ட்ரை பண்ணுறவங்க 4D ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு வாய்ப்பு இருக்குது. 3D ட்ரை பண்ணுறவங்க இப்போதைக்கு எதுவும் ரூட் கிடைக்கல. 3Dக்கு நான் வந்து கம்பல்சரியாக போடுவேன். அதனால் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ வந்து சேனலில் வந்து வியூ ஆகும், நோட்டிஃபிகேஷன் வரும். குரூப்லேயும் போடுவேன். ஒரு சில டைமில் டைம் இல்லைன்னா குரூப்பில் போட முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? அதனால் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கேம் புரியும், ஓகேங்களா? இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறேன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ சார்ட் மார்க்கிங் போட்டு காமிச்சிருக்கிறதுனால. அதனால் ஃபார்வர்ட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து சேனலில் வந்து மேலும் மேலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.